கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனமில்லாமற் போயிற்று. வீட்டு பிராணிகளில் கோழி மிகவும் முக்கியமானது. மனிதனுக்கு தேவையான முட்டை மற்றும் கறியை தருகிறது. சிலர் கோழி வளர்ப்பின் மூலமாக நன்றாக சம்பாதிக்கிறார்கள். கோழிகளில் பல இனங்கள் இருந்தாலும் ஒவ்வொன்றும் பயனுள்ளதாகவே இருக்கிறது. கோழியானது அற்பமான பறவைதான், ஆனால் அந்த கோழியும் பரிசுத்த வேதாகமத்தில் இடம்பெற்றுள்ளன. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் கோழி மற்றும் சேவல் ஆகிய இரண்டையுமே குறிப்பிட்டு பேசினார். அவை இரண்டும் இரண்டு விதமான பாடங்களை மனிதனுக்கு அறிவிக்கிறது. முதலாவதாக, கோழியானது தன்னுடைய குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே சேர்த்து கொள்கிறது. அதனுடைய குஞ்சுகள் இரையை பொறுக்கும்போது காகம், கழுகு, குருவி போன்றவை அந்த குஞ்சுகளை தூக்கி செல்வதை நாம் அறிவோம். அப்படிப்பட்ட ஆபத்தான வேலை வரும்போதும் மழை பெய்யும் போதும் கோழிகள் தன் குஞ்சுகளை தன்னுடைய சிறகுகளின் கீழ் வைத்து பாதுகாக்கும். தாய் கோழியை மீறி எவ்விதமான ஆபத்தும் குஞ்சுகளை தாக்குவதில்லை. இயேசு கிறிஸ்து இந்த உவமையை அன்றைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூறினார். ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவோ மனம் திரும்பவோ இல்லை. மனிதனை எப்படியாவது விழுங்கி அழிப்பதே பிசாசின் திட்டமாக இருக்கிறது. பிசாசு அவ்வாறு வரும்போது மனிதனால் தப்பவே இயலாது. காரணம், பிசாசு கொண்டு வருகிற பாவம் என்ற வலையில் மனிதன் சுலபமாக மாட்டிக்கொள்கிறான். அந்த வலையிலிருந்து அவனால் தப்பவே முடியாது. அவனை விடுவிக்க வேண்டுமானால் தேவன் ஒருவரால் மட்டுமே முடியும். அதற்காகவே தேவன் தமது குமாரனாகிய இயேசுவை இவ்வுலகத்தில் அனுப்பினார். அற்பமான பறவையாகிய கோழியானது மனிதனுக்கு எதை அறிவிக்கிறது? சாதாரண பறவையாகிய நான் எனது குஞ்சுகளை என்னுடைய சிறகுகளின் கீழ் வைத்து பாதுகாக்கிறேன். என்னுடைய பாதுகாப்பு தற்காலிகமானது. காரணம், என்னுடைய குஞ்சுகள் வளர்ந்த பின்பு அவைகளுக்கு என்னுடைய சிறகுகளின் கீழ் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஆனால் உங்களை சிருஷ்டித்த தேவன் உங்களுக்கு கொடுக்கும் பாதுகாப்பானது நித்தியமான ஒன்று என்பதை மனிதனுக்கு அறிவிக்கிறது. கோழியை பார்த்து உணர்ந்தால் மனிதன் ஞானியாக மாறுவானே. இரண்டாவதாக, சேவல். சேவலானது கோழியின் ஆண் இனம் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. சேவலானது பறவைகளில் விசேஷமாக பெற்றிருப்பது அதிகாலையில் கூவும் வழக்கமாகும். அதிகாலையில் மனிதர்களை எழுப்பிவிடுகிறது. அவர்களை சரியான நேரத்தில் எழுப்பிவிட்டது சேவல் மட்டுமே ஆகும். ரோம போர் வீரர்கள் தங்களுடைய வேலை நேரத்தை சேவலின் மூலமாக அறிந்து அதிகாலையில் வேலையை துவக்கினதாக சரித்திரம் கூறுகிறது. தன்னுடைய இரட்சகரும் போதகருமான இயேசுவை பேதுரு 3 முறை மறுதலித்தான். இயேசு சொன்னதை நினைவு கூறவில்லை. ஆனால் சேவல் கூவினவுடன் இயேசு கூறியதை நினைவு கூர்ந்தான். அந்த இடத்தில் சேவல் பேதுருவுக்கு எதை அறிவித்தது? பேதுருவே, நீ ஒரு பலவீனமான மனிதன் என்பதை நிரூபித்து விட்டாய். உன்னுடைய ஜீவனை காக்கும்படி ஜீவாதிபதியாகிய இயேசுவை மறுதலித்து விட்டாயே. தற்காலிகமான ஜீவனுக்காக நித்திய ஜீவனை தருகிறவரை மறுதலித்தாயே என்பதை பேதுருவுக்கு அறிவித்தது. இன்றும் நாம் நமது விசுவாச வாழ்வில் அனுதினமும் எத்தனை முறை நம்முடைய கிரியைகளினால் தேவனை மறுதலிக்கிறோம்? ஆகவே தேவனை மறுதலிக்கிற கிரியைகள் நம்மிடம் உள்ளன என்பதை சேவல் நமக்கு அறிவிக்கும் போது நாம் உணர்வடைந்து பேதுருவைப் போல மனங்கசந்து அழுவ வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு காலையிலும் சேவல் கூவும்போது நம்மை நாமே சோதனை செய்து பார்ப்பது நல்லது. இன்றும் சேவல் நமக்கு அறிவிக்கிறதே. அது கூவும்போது அதிகாலையில் எழுந்து தேவனுடைய முகத்தை நாம் தேடுவோம். அவருடைய வசனங்களில் தேவனையும் நம்மை குறித்த அவருடைய நோக்கத்தையும் நாம் காணலாம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவை, இந்த கோழியைப் போல செட்டையின் மறைவிலே எங்களை பாதுகாக்க வல்லமுள்ளவர் நீரப்பா. உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது மாதிரி சேவல் கூவும்போது நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை சோதனை செய்து பார்க்கத்தக்கதான கிருபையும் வரங்களையும் எங்களுக்கு தாருங்க. ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.